அக்கா மாம்பழம் 1 கிலோ போடுங்க. அக்கா எவ்வளோக்கா? அண்ணே 100 ரூபாண்ணே. 50 ரூபா தானே இருக்கு. டேய் 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 திருட்டு பயலே, பாருங்கண்ணே கடனை உடனே வாங்கி வியாபாரம் பார்த்தா இப்படித்தானே திருடிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறோக்கா, உங்க வாயில இருந்து மட்டும் யாரையும் சாப்பிட விட்டாதீங்கக்கா. அதுக்குள்ள காசு கூட நான் சேர்த்து தந்துடுறேன்க்கா. ஐயோ அண்ணே, யாரோ பண்ண தப்புக்கு நீங்க என்ன காசு தரீங்க? என்ன இருக்கட்டும் அக்கா, நீங்களும் வியாபாரம் தானே பாக்குறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும்க்கா. இந்தாங்கண்ணே. அண்ணா அண்ணா தெரியாம செஞ்சுட்டேனே, என்னை மன்னிச்சுக்கிறேங்கண்ணே. என் பிள்ளைய 2 நாளா பழம் கேடுச்சுனே, என்னால வாங்கி கொடுக்க முடியலண்ணே. நான் கூலி வேலை தானே பாக்குறேன். இன்னைக்கும் பழம் வாங்கிட்டு போவேன். என் பிள்ளைன்னா ரொம்ப ஏக்கி போயிருந்தேன். யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கண்ணே. களை வாங்குறதுக்கு அதுக்கு கேட்டே வாங்கிட்டு வந்திருக்கலாமேண்ணே. கேட்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சுனே, அதனால தானே எடுத்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய தப்புங்க. பிள்ளைங்க வேற சொல்லிட்டீங்க. இந்தாங்கண்ணே, என்னால முடிஞ்சதுண்ணே. அங்கே பழத்துக்கு நான் காசு கொடுத்துட்டேனே, நீங்க கவலைப்படாதீங்க.